வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி என்ன சிந்தனை கேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பொருள் துறையில் திருப்பம் அப்படின்னு சுவாமிஜி ஞான களஞ்சியத்தில் 55வது பாடலாக கொடுத்துருக்காரு. அதை நம்ம இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். எப்படி பொருள் துறையில் ஒரு திருப்பம் வந்துச்சு அப்படின்றத அவர் உணர்ந்திருக்காரு. அதுதான் நம்மளுக்கு உண்மையாலுமே உணர்த்தியிருக்காரு. சரி, கவிதையை எடுத்துப்போம். நிலம் எந்த அளவிலும் எங்கும் எங்கும் நிறைய இலவசமாக அமைந்த காலம். நிலமதை பண்படுத்தி பயிரிட்டோர்கள் நிலத்திற்கு எல்லை கட்டி உரிமை கொண்டாடினார்கள். நிலம் அதனில் விளைபொருட்கள், ஆடை, வீடு நேர்முறையில் உழைத்தோர்க்கே உரிமையாச்சு. நிலமுடையோர் கடன்பட்டு நிலத்தை விற்க நேர்ந்த பின் பொருள் துறையே குழப்பமாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது நிலம் எந்த அளவிலையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பிறக்கும்போது முதல்ல எது வந்துச்சு? உலகம் தான் வந்திருக்கும், பூமி தான் வந்திருக்கும். பூமிக்கு முன்னாடி நீராக இருந்தது, நீருக்கு முன்னாடி நெருப்பாக இருந்தது. அப்படி பஞ்சபூதங்கள், நெருப்புக்கு முன்னாடி காற்றாக, காற்றுக்கு முன்னாடியே ஆகாச சக்தியாக இருந்தது. அப்போ படிப்படியாக பஞ்சபூதங்கள் வந்து நிலம் தோன்றிய பொழுது அதில் ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு படுத்த விலங்கின வரல வந்துச்சு. பிரச்சனை இல்லை. அது வரலும் சிறப்பாக தான் எல்லாருமே அவங்க கொடுத்ததை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்தது 6வது அறிவு படைத்த மனிதன் அப்படின்னு தோணுனா அவனுக்கு, ஆனால் ஆரம்பத்தில் அவனுக்கு எதுவும் தெரியல, சிந்திக்க சக்தியெலாம் கிடையாது. மிருகமாக தான் ஓடிட்டு இருந்தான். அப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எங்கே இருந்துச்சோ அந்த நிலத்தை அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க. அதுவும் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்க, முதல்ல பயிரிட்டது பெண் தான்னாங்க. எப்படி அப்படின்னா, ஆண் வந்து சம்பாதிக்க, அதாவது பெண் என்பவள் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள, குழந்தைக்கு பார்த்துக்கொள்ள அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ சமைக்கும் போது அவங்க இப்படி புடைப்பாங்க பாருங்க, புடைக்கவோ இல்லை ஏதோ பொறுக்கும்போது விழுந்த துளிகள் நம்மளாம் ஏதாவது அலசி காய் கீரை ஏதாவது அலசி ஊற்றினா செடி வரும் பாருங்க. அது மாதிரி முளைக்கும் போது ஏன் நம்ம பயிரிடக்கூடாதுன்னு நினச்சது பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி அவங்கவுங்க இருக்கிறக்கூடிய இடத்த என்ன பண்ணாங்க, எங்கெங்கே இருக்குதோ அங்கே நிறைய இடங்கள் இலவசமாக கிடைச்ச காலம் அது. அதனால அவங்கவுங்க பயிரிட்டாங்க, அவங்கவுங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவைக்கு இங்கே தான் நம்ம நிற்கிறோம், தேவைக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நிலமதை பண்படுத்தி பயிரிட்டோர்கள் நிலத்திற்கு எல்லை கட்டி உரிமை கொண்டாடினார்கள். ஏன்னா இவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அது ஒரு எல்லை கட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட உழைப்பு மற்றவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல அவங்கவுங்க யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க உரிமையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ நிலம் அதனில் விளை பொருட்கள் அதில் வந்து விளைஞ்சி வந்ததை தான் உபயோகப்படுத்திட்டு பண்டமாற்று முறையாக கொடுத்தாங்க. நீ இது எனக்கு கொடு, நீ மிளகாய் எடுத்துக்கோ, நீ தனியாக கொடு, நீ காய் எடுத்துக்கோ, நீ கனி கொடு, இப்படி எல்லாருமே பக்கத்தில் எடுத்து மாற்றிக்கிட்டு போய் அப்புறம் அப்படியே பக்கத்தில் நாட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சு. அப்போ விளை பொருட்கள் அதில் தான் ஆடை பருத்தி வைக்கும்போது அப்போ ஆடை நேர்ந்து எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்ம ஈஸியாக சொல்கிறோம், ஆனால் இந்த உடை உடுத்து வருவதற்கு எவ்வளோ பேரோட உழைப்பு, எவ்வளோ பேரோட அறிவு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ ஆடை, வீடு, ஆரம்பத்தில் நாமளும் எங்கள் காட்டில் தான் இருந்தோம். எத்தனை பேர் பலி கொடுத்தோம் தெரியல, எத்தனை பேர் பொழைச்சாங்க தெரியல. அப்போ வசதியான ஒரு வீடுன்னு வந்துச்சு. அப்போ நேர்முறையில் உழைத்தவருக்கே உரிமையாம். அப்போ உண்மையாக உழைச்சவங்களுக்கு உரிமை தான் அது இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ நிலமுடையோர் கடன் பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு கடன் வந்துடுச்சு, துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா நிலத்தை விற்கிறாங்க. ஏங்க இந்த நிலத்தை வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் எங்களுக்கு செலவு இருக்குது அப்படின்னு. அது கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கும், ஆதி காலத்தெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா மருத்துவம்லாம் கிடையாது. அப்போ வீட்டு வைத்தியம் தான் பண்ணியிருந்தாங்க, சித்த வைத்தியம் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ நேர்ந்த பின்னர் என்ன பண்ணாங்க, விற்க நேர்ந்த பின்னர் பொருள் துறையே குழப்பமாச்சுன்றது. எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு தவத்தில் ஆழ்ந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு சிந்தனை எடுத்து வந்திருப்பாரு. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பொருள் துறையில் திருப்பம் வரணும் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா போகும்போது எடுத்துன்னு போகிறது எதுவும் கிடையாது. ஆனால் இருக்கிறவர்களும் நம்ம அனுபவிச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உதவி செய்து நாமும் வாழ்வோம். பொருள் துறையில் எல்லாருக்கும் சுவாமிஜி எல்லாம் சொல்லுவார், பொருள் துறையில் சமநீதி அப்படின்னு. அந்த விதத்தில் நாம் மற்றவங்களுக்கு இல்லாதவருக்கு ஈண்டு வாழ்க்கையில் வாழ்வோம் என்று சொல்லி, அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன அப்படின்னு வாங்கலாம். அப்போ எட்டி பழம் உபயோகப்படாது,
அப்போ பணம் இருந்தும் கொடுக்காதவங்க அந்த நிலைமை தான். அந்த மாதிரி இல்லாமல் இறைவன் எதை கொடுக்குறானோ அதை சமுதாயத்துக்கு கொடுங்க, அதுதான் இறைவன் கொடுக்குறான் என்பதை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.